On behalf of No Tobacco Day, the Department of Public Health Dentistry and the Department of Oral Medicine and Radiology feeling pleasure to welcome you all for this special occasion. Now, I request Haripriya TM to give a health talk on No Tobacco Day. அனைவருக்கும் வணக்கம். வரடுக்கல தீப்பந்தோம் நான் எத்தத்தான் 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சிய சடிக்க. எத்தனை பேத்துக்கு தெரியும் தளபதி பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா ரியாலிட்டி 6 அடியில குழி தோண்டிட்டு இருக்கோம். நம்மளோட சுவாசத்தையே சிறைக்குள்ள வச்சிட்டு இருக்கோம். அதுதான் ரியாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிகரெட்னால நான் குடிக்கிறேன், பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. பாசிவ் ஸ்மோக்கிங்னால 1.3 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த இந்தியால நம்ம 2 நிமிஷத்துக்கு 3 பேர்த்தை இழந்துட்டு இருக்கோம்னு எத்தனை பேத்துக்கு தெரியும்? பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றது நான் குடிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட பரம்பரையே அழிச்சிட்டு வர்றேன். அது நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. பாசிவ் ஸ்மோக்கிங்னால என் பரம்பரையை அழிச்சிட்டு வர்றதுன்னு மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்கள நான் சவப்பட்டியில வச்சிட்டு இருக்கேன்னு தான் நிதர்சனமான உண்மை. இந்தியால சிகரெட் ஒரு பஃப்க்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், ஒரு பஃப் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பஃப்ல எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அர்சனிக், நிக்கோட்டின்னு 7000மான கெமிக்கல்ஸ் அந்த ஒரு பஃப்ல இருக்கு. நம்மளோட ஒரு சூடு பட்டாவே நம்மளால தாங்க முடியாது. ஆனா ஒரு தார் கப்பை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அது நல்லா இருக்கா? இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மளோட கிச்சன்ல கறி படிஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரிதான் நம்மளோட பல் இடுக்குகள்லயும் நம்மளோட அன்னத்திலையும் கறி படிஞ்சிருக்கு. அதை நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அல்சர், புண்ணு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்மளோட பல் மருத்துவரை அணுகுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கெமிக்கல்ஸ்னால நமக்கு நிறைய புற்றுநோய் வருது. வாய் புற்றுநோய், ரத்த பாதிப்பு, அதுக்கப்புறம் நிறைய நுரையீரல் ப்ராப்ளம்ஸ் வருது, இருதய பிரச்சனை வருது. இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஓரல் கேன்சர் தானே, அதுல என்ன ஆக போகுதுன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஓரல் கேன்சர்னால எத்தனை பேர் உயிரை இழந்தது இல்லாம அவங்களோட பரம்பரையை இழந்திருக்காங்கன்னு எத்தனை பேத்துக்கு தெரியும்? நம்ம ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு இருக்கோன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம டொபாக்கோ தானே யூஸ் பண்றோம், நான் என்ன பான் பராக் தான் போடுறேன், நான் என்ன சிகரெட்டா குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனால மட்டும் நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுவுமே மிகப்பெரிய கொடியதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்மளோட எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, நான் சொன்னேன்ல அந்த கறி படிஞ்சிருக்கோன்னு, அதே மாதிரிதான் நம்ம போக போக கொஞ்ச நாள்லயே வாய் திறக்க முடியாம, ஒழுங்கா விழுங்க முடியாம, பல்லு எல்லாமே உதிர்ந்து போய் வலிமை இழந்து எல்லாமே காணப்படும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே போய் நம்ம உடைஞ்சு போன மாதிரி இருக்கும். அப்ப யாருக்குமே இருக்க மாட்டாங்க, யாருமே கூட நிக்க மாட்டாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம கூட யாராவது இருப்பாங்க. நம்ம பரம்பரையை அழிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து யாருமே இருக்க மாட்டாங்க. பகை செய்யாததை கூட புகை செய்து விடும்னு சொல்றாங்க. புகையை ஒழிப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி ஹரியா. And now I request our beloved principal sir, Dr. Vijay Vijay, to present a speech on this special occasion. A very good morning to everyone. Kalai Vanakkam. Dear students, good morning. Okay, it's very pleasure to be the first years combining with the anti-tobacco and awareness speech here, because we thought of calling all the years, but we made a mention of first years to be here to create awareness of anti-tobacco day. புகையிலை தினம், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் ஒரு அடி எடுத்து ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ யூ வில் பி you want to know, and we staff, we want to educate something about the anti-tobacco day through you to communicate with the peoples over in and around of Sudur today. So it's a very honoring moment, because we are combining with the Ganga Hospital of Coimbatore. It's a very famous hospital over here in
Coimbatore, and we have a MOU with them, and in this also they are affiliating partner for today's program, because continuation of the anti-tobacco day rally, we are having a screening program in one of the mill over here in nearby Sodur in Kandambalayam. So continuation of this program is advice from the Dental Council of India and from the National Health Mission of Tamil Nadu and the central government. They insisted us to all the dental colleges to create an awareness program regarding the anti-tobacco day for a 1 week program. So regarding this, Department of Community Dentistry Department and Department of Oral Medicine Radiology under the guidance of Dr. Umesh sir and Dr. Chandrakala ma'am, they are doing a very marvelous job here with the support of all the head of the departments in our college. And I thank our wonderful chairman sir, K. Kupasamy Ayya, and trustees and executive members of our college for creating a support with us. And I thank Dr. Lada ma'am, always nursing college principal, and Dr. Sundar Kanapati sir, always pharmacy college principals, because they are joining hands with us, with our college, to create an awareness to the community in the rally also. And I thank Dr. Balachandran sir, and with a busy schedule, trustee sir, for being here for our always be a backbone of our college support. Thank you very much sir for being here, sir. Thank you very much. I take a pledge that I shall never smoke and consume any type of tobacco products in my life, and I motivate my family or acquaintance to not to smoke or use any tobacco products. I shall motivate my colleagues for the same. I pledge for a tobacco-free world. Request our flash mob students to present a flash mob for us. இதெல்லாம் செஞ்சா கிடைக்கும் முதல் பரிசு ரத்த வாந்தி, புற்றுநோய், அப்புறம் மர்கேசாலா அப்படின்னா செத்து போயிரோடா. மட்டிக்கினாரு வந்துரு, இவரை காப்பாற்றணும் கத்துரு. ரொம்ப பார்த்து காட்டுவே சொன்னாரு தாத்தா. மாட்டிக்கினாரு வந்துரு, இவரை காப்பாற்றணும் கத்துரு. மாட்டிக்கினாரு வந்துரு, இவரை காப்பாற்றணும் கத்துரு. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. நமக்கு கேடு மனுஷ உசுருக்கின்ற மண்ணில் மனுஷ உசுருக்கின்ற
Request everyone to board on the bus. கவர்மெண்ட் தான் தெரிஞ்சிருக்கலாமா
பத்தாக்குறாரு அவர்கிட்ட பீடி பத்தாக்குறாரு பருவத்தில் புகை நமக்கு பகை. புகை நமக்கு பகை. பகை. புகை நமக்கு பகை. வருங்கால இளைஞர்களின் கையில் புகை நமக்கு பகை. சிகரெட் சவப்பெட்டிகள். இளைஞனே உன் கையில் பேனாவை எடு, சிகரெட்டை அல்ல. இளைஞனே புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகை சவப்பெட்டிகள். அனைத்து புகையும் நமக்கு பகையே. அனைத்து புகையும் நமக்கு பகையே. புகை நமக்கு பகை. புகை நமக்கு பகை. புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம். புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம். உதடுகளில் புன்னகையை ஏந்து புகையை அல்ல. விட்டுவிடு விட்டுவிடு புகையை விட்டுவிடு. அண்ணா இப்படி போயிட்டு இப்படி ரிவர்ஸ்ல வர சொல்றாங்க. ஸ்கிட்டுக்கு வந்து இது தேவைப்படுதாண்ணா. இப்படி முன்னாடி போய் கிராஸ். சிகரெட் பெட்டிகள் சவப்பெட்டிகள். இளைஞனே பேனாவை எடு, சிகரெட்டை அல்ல. குட்டி தலையணை சவப்பெட்டி. புகையை தவிர்ப்போம், உயிரை காப்போம்.
Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000. 80% நோயாளிகளுக்கு வாய் புற்றுநோய் வர காரணம் புகையிலை தான். இது முகேஷின் கதை. நான் தான் முகேஷ். சின்ன வயசுல இருந்து குட்கா பான் மசாலா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப வாயில கேன்சர். இனி பேச முடியாம கூட போகலாம். சர்ஜரி பண்ணணும். இதான் சொல்ல போறேன் திருப்பி. இதுல என்ன சோகனா, முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24 தான். புகையிலை, குட்கா, பான் மசாலா ஆகியவை புற்றுநோயை உண்டாக்கும். தலைவரே என்ன தலைவர் இப்படி இருக்காரு? நாடகமா இருந்தாலும் ஒரு நியாயம் வாங்க மாட்டா. டிவி எல்லாம் நடக்குது. இப்ப தலைவர் மூக்கல் இருப்பாரு. என்னடா உன் தலைவர் சிகரெட்டே அடிச்சுட்டாரு. இப்ப கொடுக்கற கூட ஆனா அடுத்த தடவை வருவேன். அந்த பிராண்ட கொடுத்தே ஆகணும். நீ சாகுதான் பாரு. என்ன பண்ற? என் தலைமுறை கெட்டா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் பண்ற? அதெல்லாம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு பண்ணாத. நீ இப்படியே அட்வைஸ் பண்ணிட்டே கிடப்போ. After 1 year. ஒன்னு அடிச்சா 10, 2 அடிச்சா சுத்தமா அதனால இப்ப ரிவர்ஸ்ல அடிக்கிறேன். அப்படி அடிச்சாதான் 2 அடிச்சு சொல்றாங்க. அதனால கெட்ட நானே ரிவர்ஸ்ல அடிச்சு என் தலைமுறை கெட்டாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்? நாங்க எத்தனை கேஸ் பாக்குறோம் தெரியுமா? காலேஜ்ல அவங்களுக்குலாம் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்தா உனக்கும் கேன்சர் வர சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு விட்டு. 30 வருஷமா பாத்துருக்கிறேன். என் தலைவர் இதே மாதிரிதான் கெட்டா இருக்கிறாப்ல. இதைத்தான் அடிக்கிறாப்ல. அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு எந்த தொலைவு இல்லை. உன் தலைவர் வந்து இப்படி விளம்பரத்துக்காக பணத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ பண்ணாத. அவங்க பண்ணிட்டு போயிருவாங்க. கடைசியில உன் லைஃப் தான் லாஸ் ஆகும். என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு விட்டு. இப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு கிடப்பா. After 3 years. சொல்லு, எல்லாரும் முன்னாடி சொல்லு. இல்ல உண்மையை சொல்லு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல. எல்லாரும் நான் தான் முகேஷ் சொல்லி கேள்விப்பட்டு. இப்ப என் பேர் பிரசாந்த். முகேஷ் மாதிரியே எனக்கு இப்ப வாயில கேன்சர். எல்லாம் இதான் ஸ்டைலு, இதான் கெட்டுன்னு நினைச்சிட்டு நானும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ எனக்கும் கேன்சர் வந்துருச்சு. அட்லீஸ்ட் என்ன பார்த்தாலும் நிறைய பேர் திருந்திரிக்க நம்புறேன்.
பழக்கத்தினால வருஷத்துக்கு உலகத்துல 80 லட்சம் பேர் சாகுறாங்க. அதுல இந்தியாவில் மட்டும் 17.8% பேர் இருக்காங்க. புகையிலை பழக்கம் நீங்க ஒரு கண்ணுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அதை விட முடியாம கடைசியில இந்த மாதிரி கேன்சர் நிறைய நோய் வந்து கஷ்டப்படுறீங்க. இதனால எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னா நுரையீரல், வாயில புற்றுநோய் வர்றது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, பக்கவாதம் வர்றது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, இருதய சம்பந்தமான நோய் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால உங்களால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாம போகுது. புகையிலை பழக்கத்தை விடுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுக்காக தான் நிறைய மறுவாழ்வு மையங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து எப்படி விடணும்னு எல்லாமே நாங்களே சொல்லி தருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பழக்கத்தை விடணும் நீங்கள் நினைக்கிறோம். இந்த நாடகம் உங்கள் மனசை மாற்றிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாடகம் நடத்திய மாணவர்களுக்கு நன்றி. இப்பொழுது எனது கல்லூரி மாணவி ஹரிப்பிரியாவை உறுதிமொழி சொல்வதற்காக அழைக்கிறேன். நான் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக என் உடல் நலத்தையும் சமூக நலத்தையும் பாதுகாக்க புகையிலை பொருட்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தாமல் உள்ளவர்களையும் பயன்படுத்தாமல் தடுப்பேன். நான் மற்றவர்களுக்கு புகையிலை ஒழிப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பணி செய்ய உறுதிமொழி அளிக்கிறேன். நாம் சமூகத்தை புகையிலை இல்லா ஒரு சமுதாயமாக மாற்ற இன்று முதல் செயல்பட உளமாற உறுதி கூறுகிறேன். புகை நமக்கு பகை. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். சிகரெட் பெட்டிகள் சவப்பெட்டிகள். ஆயுளை அளிக்கும் புகையிலை வேண்டாமே. இளநிலை தேனான எது புகையிலே அல்ல. அனைத்து புகையும் நமக்கு பகை. புற்றுநோயை உண்டாக்கும். சிகரெட் பெட்டிகள் சவப்பெட்டிகள்.